பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், நீங்கள் என்ன ஜாதி. நீங்க என்ன ஜாதின்னு நம்முடைய உலகத்தில் நம்முடைய தேசத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை யோசித்து விடாதீர்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற வார்த்தைகளை யோசியுங்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எந்த மனிதன் கர்த்தரை தனக்கு மிகவும் சமீபமாய் கொண்டிருக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவருடைய வேதத்தின்படி நடக்கிறானோ, அந்த மனிதனை வேதம் பெரிய ஜாதி என்று சொல்லுகிறது. அதே போல எந்த மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை பாவமுள்ள ஜாதி என்று சொல்லுகிறது. அதே போல எந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு பரிசுத்தமான உண்மையான வாழ்க்கை வாழ்கிறானோ அவனை பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு 3 காரியங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 இடங்கள்ல சொல்றாரு. அந்த 3 இடங்களையும் நம்ம தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இது கர்த்தர் சொல்ற ஜாதி. நீங்க ஜாதினா உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படி பார்க்காதீங்க. நான் ஏற்கனவே முதல் நாள்ல அதுக்கு விளக்கம் நிறைய கொடுத்துட்டேன். ஆனால் இவர்களை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்றாரு. அது எப்படிப்பட்ட ஜாதிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு முதல் காரியம் சொல்றேன் பாருங்க. ஒரு வசனம் படிக்கிறேன். எரேமியா 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல்ல படிச்சிடுறேன். கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறாராங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க. படிக்கிறேன் பாருங்க. 9:9, இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இது எப்படிப்பட்ட ஜாதி? யாரை பார்த்து அப்படி சொல்றாருன்னா, அதுக்கு மேல உள்ள வசனம் போட்டிருக்கு, கபடமுள்ள நாவுள்ளவர்கள். கபடமுள்ள நாவு. படிக்கிறோம் பாருங்க. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். மிக முக்கியமான காரியம். நன்றாய் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு ஒரு ஜாதியை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜாதிக்கு பேரு கபடமுள்ள ஜாதி. இது என்ன ஜாதி? கபடமுள்ள ஜாதி. அதாவது வாயில பேசும்போது இனிக்க பேசுவாங்கங்க. ஆனா உள்ளத்துல ஒரு துளி கூட உண்மை இருக்காது. உள்ளத்துல ஒரு துளி கூட நல்ல எண்ணம் இருக்காது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க உள்ளத்துல ஒண்ணு வச்சிட்டு வெளியே ஒண்ணு இனிக்க பேசுனீங்கன்னா நீங்க கபடமா பேசுறீங்கன்னு அர்த்தம். நீங்க கபடமா பேசுனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தயவு செய்து ஒரு நாளும் யாருகிட்டையும் கபடமா பேசாதீங்க. ஆளை பார்த்தா சில பேர்லாம் நடிப்பாங்க. அப்படி தயவு செய்து ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரங்க இந்த நடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததுன்னு சொல்லணும். நடிக்க கூடாது, வஞ்சகமா பேசக்கூடாது. முன்னால பார்த்தா ரொம்ப நல்லா பேசுவாங்க, பின்னால போய் வேற மாதிரி பேசுவாங்க. இதுதான் கபடமான பேச்சு. இப்படிப்பட்ட கபடமான பேச்சு பேசுகிறவர்களை கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரிகட்டாது இருக்குமோங்கிறாரு. அதனால தான் இந்த ஜாதிக்கு பெயர் கபடமுள்ள ஜாதி. நீங்க பரிசுத்த ஜாதியா இருக்கணுமே தவிர கபடமுள்ள ஜாதியா இருக்கக்கூடாது. ஏன்னா கபடு செய்கிறவன் அவர் வீட்டுக்குள் பிரவேசிப்பது கிடையாது. சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது அதை தாவீது சொல்வதாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை. கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பது, வீட்டுக்குள் இருப்பது இல்லை. ஒரு மனுஷன் கபடு உள்ளவனா இருந்தான்னா அவன் கர்த்தருடைய வீட்டில் இருக்கவே முடியாது. இன்றைக்கு கபடு கிறிஸ்தவர்களுக்குள்ள கபடு நிறைஞ்சு போய் கிடக்குது. உங்க இருதயம் கபடால் நிறையக்கூடாது. உங்க நாவுல கபடான வார்த்தை வரக்கூடாது. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசி தயவு செய்து கிறிஸ்தவங்க இந்த வேலையை செய்யக்கூடாதுங்க. அதனால ரொம்ப எளிமையா சொல்றேன்,
இன்னைக்கு எரேமியா மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த கபடமுள்ள ஜாதிகளை கர்த்தர் விசாரிப்பார். மறுபடியும் சொல்றேன், வெளியே இனிக்க பேசுவாங்க. தங்கம், பொண்ணு, சாமி, ஐயா, அப்படியே அவங்க பேசுனாங்கன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள கபடால் நிறைந்து உள்ளத்துக்குள்ள வன்மம் கிடக்கும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் வெளியே வரும்னு வேதம் சொல்லுது. இருதயம் சுத்தமாக இருக்கணும். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள தித்திப்பும் கசப்பும் வராதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நாவு கபட நாவா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்கு. கபடு உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த கபடு உள்ள இருந்தா அது உங்களை தீட்டுப்படுத்தும் வேதம் சொல்லுது. நீங்க இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தை படிச்சிருக்கீங்களா? அவர் சொல்லுவார் இல்லையா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுறதா அவனை தீட்டுப்படுத்துங்கிறாரு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? கபடு. இந்த கபடு இருந்துச்சுன்னா அது உங்களை தீட்டுப்படுத்தும். நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்ற செய்தி என்னன்னா, எரேமியா மூலம் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்னுடைய ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமா? எப்படிப்பட்ட ஜாதி? கபடான நாவு உள்ளவங்க, கபடான வார்த்தைகளை பேசுறவங்க, உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே இனிக்க பேசுவாங்க, முகஸ்துதி பண்ணுவாங்க. அப்படி செய்கிறவர்கள் கபடு உள்ளவர்களை கர்த்தர் விசாரிப்பார். நீங்க இந்த விஷயத்துல எப்படி இருக்கீங்க? கபடுள்ள ஜாதியா, பரிசுத்த ஜாதியா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.